வணக்கம். தமிழக வெற்றி கழக செய்திகள். வேசர்பாடியில் முல்லை நகர் பகுதியில் நேற்று ஒரு 4-5 குடிசைகளுக்கு மேல் தீப்பற்றி எரிந்து அங்குள்ள பொருள்கள் எல்லாம் சேதமடைந்து மக்கள் அவஸ்தைக்குள்ளாகி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதற்காக நமது கட்சியின் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு உதவி செய்து, ஏன்னா உடையெல்லாம் வேணும், எல்லாம் எரிஞ்சு போச்சு, சாப்பாடு வைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும், அந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறதுக்கு போய் அவர்கள் நலம் விசாரித்து மருந்து மாத்திரை ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது தொண்டர்கள் போய் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது காவல்துறையினரின் கொஞ்சம் அராஜகத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவறு. காவல்துறையினர் ஏன் அப்படி நடந்துக்கிறணும்? அவங்களும் சேர்ந்து தான் உதவி பண்ணணும். அப்படி இருக்க இதில் காவல்துறையே இந்த மாதிரி பண்ணலாமா? இதில் எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா? ஏன் அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள்? காவல்துறையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு மக்களுக்கு உதவி செய்கிற நல்லதானே நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி இருக்கும்போது உதவி செய்ய வரவங்கள தடுக்கக்கூடாது. இப்போ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு காப்பாற்ற போகிறேன்னு உள்ளே போனால் அதை தவிர நீங்கள் தடுத்தீங்கன்னா ஒத்துக்கலாம். எரிஞ்சு குடிசைகள் பற்றி எரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதை நிவாரண பணிகளுக்காக போகிறாங்க. அப்படி நிவாரண உதவிகள் செய்யும்போது அதை ஏன் தடுக்க நினைக்கிறீங்க? அது மாதிரி செய்ததனால் தலைவர் விஜய் அவர்கள் இன்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் அராஜகத்தை கட்டுக்குள் வைக்க மறந்த திமுக அரசை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும்? பொதுமக்களின் காவலனாக இருக்க வேண்டியவங்க நாளைக்கு நமது ஆட்சி வந்தோன்னா அப்பவும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. எப்போவுமே மக்களுக்கு சேவை செய்கிற உள்ளம் படைத்த நீங்கள் கடும் வெயிலையும் டிராஃபிக்கில் நின்று எவ்வளோ உதவி பண்ணுறீங்க. அப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. காவல்துறை நண்பர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையுடனும் மிக கவனமாகவும் நடந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு நேற்று நடந்தது மிக தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார் நமது தலைவர் விஜய் அவர்கள். திமுக அரசின் கண்டிப்பு போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆகையால் அதில் கலந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.